ஒரு பெரிய காடு. அந்த காட்டுல ஒரு பறவை கூட்டம். அந்த பறவை கூட்டத்தில் சில சின்ன சின்ன பறவைகள். அந்த சின்ன பறவைகளுக்கு மத்தியில் தான் நம்ம ஹீரோவான குட்டி மயிலும் வாழ்ந்து வந்துச்சு. அந்த குட்டி மயிலுக்கு அம்மா அப்பா கிடையாது. அதனால குட்டி மயிலுக்கு தான் எப்படி நடக்க வேண்டும், எப்படி கூவ வேண்டும் என்று தெரியாமல் அடிக்கடி அதற்கு தெரிந்த குரலில் கத்த ஆரம்பித்தது. ஆனால் அதை கேட்ட மற்ற பறவைகளுக்கு குட்டி மயில் கூவுவது மிகவும் எரிச்சலாக இருக்க, அனைத்து பறவைகளும் ஒன்று சேர்ந்து அந்த குட்டி மயிலை திட்டி தீர்த்தன. அனைவரும் தன்னை திட்டுவதை பார்த்த குட்டி மயில் மனமுடைந்து அந்த காட்டில் ஒரு இடத்தில் போய் அமர்ந்து தனியாக மனம் விட்டு அழ ஆரம்பித்தது. அதன் பிறகு காட்டில் தனியாக இருந்த குட்டி மயிலுக்கு என்ன ஆச்சு, நம்ம குட்டி மயிலின் வாழ்க்கை பயணம் அந்த அடர்ந்த காட்டில் எப்படி முடிந்தது என்ற சுவாரஸ்யமான நிகழ்வை நீங்களும் தெரிந்து கொள்ள தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நான் உங்கள் கார்த்திக். இது கேபிஒய் ஸ்டோரி டெல்லிங். அந்த அடர்ந்த காட்டுல தான் எப்படி வாழணும்னு தெரியல. சொல்லி கொடுக்க அம்மா அப்பாவும் நமக்கு இல்லை. தன்னந்தனியாய் இந்த காட்டுல நம்ம எப்படி வாழ்க்கை பயணத்தை தொடர போறோம்? சுற்றியுள்ள பறவைகளும் நம்மளை கேலி செய்கிறாங்க. நான் இந்த காட்டுல என்ன பண்ண போறேன்னு தெரியல என்று நினைத்து பார்த்து அழுது கொண்டிருந்தது அந்த குட்டி மயில். காட்டுல தன்னந்தனியா நம்ம குட்டி மயில் அழுகுறத பார்த்த ஒரு வயசான புறா குட்டி மயிலுக்கிட்ட வந்து, ஏன் இங்கே வந்து உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன்னு கேட்டுச்சு. அதற்கு நம்ம குட்டி மயிலும் தனக்கு நடந்த கொடுமைகளை எல்லாம் சொல்ல, அதை கேட்ட அந்த வயசான புறாவுக்கு பயங்கரமான சிரிப்பு வந்துருச்சு. அதை பார்த்து நம்ம குட்டி மயிலும் வருத்தப்பட்டு மேலும் சத்தம் அழுவ ஆரம்பிச்சிருச்சு. அதை பார்த்த வயசான புறாவுக்கு மனசு கேட்கல. இந்த குட்டி மயிலுக்கு நாம் எப்படியாச்சும் தன்னம்பிக்கையை கொடுத்து இந்த காட்டில் வாழ வைக்கணும்னு நினச்சிக்கிட்டு, நம்ம காட்டில் வாழ்கிற குயிலை பற்றி உனக்கு தெரியுமான்னு கேட்க, உடனே நம்ம குட்டி மயிலும் தெரியுமே, நம்ம காட்டிலேயே குயில் மட்டும்தான் ரொம்ப அழகாக பாடும். நானும் குயில் மாதிரி பாடணும்னு தான் ஆசைப்பட்டு கத்துனேன். ஆனால் என்னை எல்லாரும் கிண்டல் பண்ணி அவங்க கூட்டத்தில் இருந்து விரட்டி விட்டுட்டாங்க என மனவேதனையுடன் சொல்ல, நம்ம குட்டி மயிலை குயில் இருக்கும் இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போணுச்சு அந்த வயசான புறா. குயிலும் தன்னுடைய இனிமையான குரலில் 2 பேரையும் வரவேற்றது. உடனே அந்த வயசான புறாவும், இவ்வளவு அழகா பாடுற குயிலே, உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில வருத்தமே இல்லையான்னு கேட்டுச்சு. உடனே அந்த குயில் சொன்னுச்சு, நான் என்னோட வாழ்க்கையில அழகா பாடி என்ன பயன்? என்னால் அழகா நடனமாட முடியாதே, வேகமா பறந்து இறை தேட முடியாது, என்னோட உருவம் வேற சின்னதா இருக்கு என்று தன்னோட குறைகளை அடிக்க கொண்டே போனது குயில். குயில் சொன்னதையெல்லாம் கேட்ட அந்த வயசான புறா நம்ம குட்டி மயிலுக்கிட்ட போய், பாத்தியா, குரல் நல்லா இருந்தா நல்லா வாழலாம்னு நீ நினைக்கிற, ஆனா குரல் நல்லா இருக்கிற பறவையோ அதன் வாழ்க்கையில ரொம்ப வருத்தத்துல இருக்கு. உனக்கும் அதே மாதிரி வாழணுமான்னு கேட்டுச்சு அந்த வயசான புறா. இதை கேட்ட அந்த குட்டி மயிலுக்கு நல்ல குரல் மேல் இருந்த ஆசையே போயிடுச்சு. அப்பதான் நம்ம குட்டி மயில் அந்த குயிலுக்கிட்ட கேட்டுச்சு, உனக்கு எந்த பறவை மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்னு. உடனே அந்த குயில் சொன்னுச்சு, எனக்கு மயில் மாதிரி மாறணும்னு ஆசையா இருக்குன்னு. இதை கேட்ட குட்டி மயில், ஏன் இந்த குயில் என்ன மாதிரி மாறணும்னு சொல்லுது, என்கிட்ட தான் நல்லா இனிமையாக பாடும் குரல் இல்லையேன்னு சொல்ல, அதற்கு அந்த வயசான புறா சொன்னுச்சு, உனக்கு குறைன்னு நினைக்கிறது இன்னொரு பறவைக்கு அது சரியா படுது. இந்த காட்டுல வாழ்ற ஒவ்வொரு பறவைக்கும் ஒரு நிறை இருந்தா கண்டிப்பா ஒரு குறை இருக்கும். ஆனா நீ அப்படி இல்லை. நம்ம காட்டுல யாருக்கிட்டையும் இல்லாத ஒன்று உன்கிட்ட இருக்கு. நீ குட்டியா இருக்கிறதுனால அது உனக்கு தெரியல. நீ உன்னோட வாழ்க்கையில பெரியவனான வரும்போது உனக்கு மிக அழகான தோகை வளரும். அதை வைத்து நீ நடனமாடும் போது இந்த காட்டில் உள்ள அனைத்து பறவைகளுமே உன்னை பார்த்து பொறாமைப்படுவார்கள். அதனால நீ இன்னைக்கு இருக்கிற நிலைமையை பார்த்து கவலைப்படாத. உன்னோட இந்த நிலைமையை பார்த்து கிண்டல் பண்றவங்களை கண்டுக்காத. நீ உன்னோட வாழ்க்கையில நல்ல மனசோட நல்ல தன்னம்பிக்கையோட வாழணும்னு வயசான புறா சொல்லுச்சு. உடனே நம்ம குட்டி மயிலும் அந்த இடத்தை விட்டு சென்று அதன் வாழ்க்கையை ரொம்பவே தைரியமா சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சது. மக்கள் கூட்டம் நிறைந்த இந்த உலகத்துல நாமும் இந்த குட்டி மயிலை போலத்தான் நண்பா. அவன் அப்படி வாழ்றான், பக்கத்து வீட்டுக்காரன் இப்படி வாழ்றான், நம்மனால நல்ல சந்தோஷமா வாழ முடியலையேன்னு வருத்தப்படாதீங்க. நம்ம கிட்ட இன்னைக்கு வேணும்னா பணம், காசு, பேரு, புகழ் எதுவும் இல்லாம இருக்கலாம். மற்றவங்க கிட்ட இருக்கிற திறமை கூட நம்ம கிட்ட இல்லாம இருக்கலாம். ஆனா அது எல்லாம் நமக்கான திறமையை நாம கண்டுபிடிக்கிற வரைக்கும் தான் நண்பா. அப்படி நம்ம திறமையை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா போதும், அடுத்த 5 வருஷத்துக்குள்ள நம்மக்கிட்டையும் எல்லாமே இருக்கும் நண்பா. அதனால எப்பவும் உங்க மனசை தளர விடாதீங்க.
ஓடுங்க, தொடர்ந்து ஓடுங்க. உங்கள் திறமையை கண்டுபிடிச்சி நிற்காமல் உங்கள் வாழ்க்கையில் ஓடுங்க நண்பா. அப்படி ஓடினால் நமக்கு வெற்றியும் தூரமில்லை, நம்ம வாழ்க்கைக்கு தேவையான வீடு, பணம், பேறு புகழும் தூரமில்லை. இந்த நிமிஷத்தில் இருந்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தைரியமாக சந்தோஷமாக வாழ ஆரம்பிங்க நண்பா. நாளைக்கு நான் உங்களை இன்னொரு ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக். இது KPY ஸ்டோரி டெல்லிங். நன்றி, வணக்கம்.